ஸோ இப்போ வந்து புளி இஞ்சி பண்ணிடலாம். ஸோ இதில் ஆயிலில் கடுகு போட்டிருக்கேன். இதில் வந்து இது கருவேப்பிலை போட்டுடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு வரமிளகா போட்டாச்சு. ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப்பு போல் இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுடலாம். ஸோ இஞ்சி வந்து 1 மினிட் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. ஓகே, ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து நான் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இதுக்கு பேரே வந்து புளி இஞ்சி, அதனால் புளியை வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து சர்க்கரை. ஸோ உங்களுக்கு வந்து புளிப்பு இனிப்பு அந்த இஞ்சியில் உள்ள அந்த ஒரு துவர்ப்பு டேஸ்ட் உண்டுல, கசப்பு அந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கும். அதனால சர்க்கரையை போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட புளி இஞ்சி வந்து நல்ல திக்காக ஜாமியாக ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ சிம்பிள் தான். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட புளி இஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.